மத நல்லிணக்கத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த போராட்டத்திற்கும் அனுமதி கூடாது என்று நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தி. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் திரு ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி பிப்ரவரி 18ஆம் தேதி சென்னையில கந்தக்கோட்டம் வரை வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரி பாரத இந்து முன்னணி அமைப்பு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்புல ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா இந்த போராட்டத்துக்கு அனுமதிக்க கூடாது என்றும், இங்கு மட்டுமல்ல சென்னையில் மட்டுமல்ல வேற எங்கும் அனுமதிக்க கூடாது என்றும், தமிழக அரசு மத நல்லிணக்கத்தை பேணி காப்பதில் முக்கிய கவனம் செலுத்தி வருவதாகவும், எனவே அதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த நிலையில தான் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியுள்ள நீதிபதி இளந்தரியன் இந்திய அரசியல் சட்டம் வழங்கியுள்ள கருத்து சுதந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த போராட்டக்காரர்கள் நாட்டினுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டிற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் தவறாக பயன்படுத்த முடியாது என்று அவர் திட்டவட்டமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். மதுரையில் நடந்த போராட்டத்தின் போது கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டதற்காக 2 வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் இரு பிரிவினரிடையே விரோதத்தை ஏற்படுத்தி மத நல்லிணக்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தி பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது என்றும் நீதிபதி அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலையில் நடந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து மதத்தினருக்கும் இடையிலான பிரச்சனைகள் வருவாய் கோட்டாட்சியர் முன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணப்பட்டது. இது தொடர்பான தீர்மானத்தை மதுரை ஆட்சியரும் ஏற்றுக்கொண்டுள்ளார். அதனால் திருப்பரங்குன்றம் மலையில் நடந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த எந்த அவசியமும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி போராட்டம் நடத்தினால் அது மற்ற மதத்தினரை மீண்டும் தூண்ட செய்து பொது அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அந்த உத்தரவில் அவர் தெரிவித்திருக்கிறார். பொது அமைதி, மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு போராட்டத்திற்கும் காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது. மத ரீதியிலான பதட்டங்களை தணிக்க காவல்துறை நடவடிக்கை எடுத்து பொது ஒழுங்கையும் மத நல்லிணக்கத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலையில இதுவரை இந்து, முஸ்லிம் மற்றும் ஜெயின் மக்கள் அமைதியாக வசித்து வருகிறார்கள் என்றும், ஒற்றுமையில் வேற்றுமைதான் நம் நாட்டினுடைய பலம் என்றும், அதனால் அனைத்து மத மற்றும் சமூகங்களுக்கு இடையான நல்லிணக்கத்தை அரசு பேண வேண்டும் என்றும், மத நம்பிக்கைகளுக்கும் எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அமைதி மற்றும் மத நல்லிணக்கம் பாதிக்கும் வகையில் எவரையும் செயல்பட அனுமதிக்க கூடாது என்றும், இந்த வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தும் எந்த தடையும் இல்லை என்றும் அவர் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.